Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard Max Chapter 3 Algebra Exercise 3.16 இருக்கிற 7th graph solve பண்ணலாமா? Draw the graph of y equal to 2x square minus 3x minus 5. ஸோ கொடுத்துருக்கிற இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கிராஃப் ட்ரா பண்ணணும். கிராஃப் ட்ரா பண்ணால் நமக்கு பேரபோலா ஷேப்பில் வருமா? நெக்ஸ்ட் அண்ட் ஹென்ஸ் சால்வ். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இன்னொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ்னா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டு ஈக்குவேஷனையுமே மைனஸ் பண்ணா நமக்கு புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? அந்த ஈக்குவேஷனை நம்ம கிராஃப்ல டிரா பண்ணும் போது திரும்பவும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணும் கிடைக்கும். சரியா? என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இப்ப நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கிராஃப்ல டிரா பண்ணோம்னா இந்த பேராபோலாவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எந்த இடத்துல டச் ஆயிருக்கு, சரிங்களா, எந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல டச் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதி சொல்யூஷன் செட் எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஃப் டிரா பண்ணிடலாமா? இதுக்கு எக்ஸ், நெக்ஸ்ட் 2x ஸ்கொயர்னு இருக்கா, முதல்ல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணலாம்? 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மைனஸ் 3x, அடுத்தது -5 என்ற கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ ஃபைனலா y எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்க -3x -5 அப்படின்னு போட்டதுனால என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸுக்கு வேல்யூஸ் -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 and 4 இது வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் பண்ணிடலாமா? 16, 9, 4, 1, 0, 1, 4, 9, 16. அடுத்தது 2 into x ஸ்கொயர். அப்போ 2 into x ஸ்கொயர்னா இதுதானே. அப்போ இதுதான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 into 16, 32. 2 into 9, 18. 2 into 4, 8. 2 into 1, 2. 2 into 0, 0. 2 into 1, 2. 2 into 4, 8. 2 into 9, 18. 2 into 16, 32. அடுத்தது -3x. -3x. So -3 into x. இதான x values. இப்போ இதுல என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -3 into -4 plus 12. -3 into -3 plus 9. -3 into -2 plus 6. -3 into -1 plus 3. -3 into 0, 0. -3 into 1, -3. -3 into 2, -6. -3 into 3, -9. -3 into 4, -12. அடுத்தது -5 அப்படின்ற கான்ஸ்டன்ட் என்ன பண்ணும்? போட்டுட்டே வரணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ y வேல்யூ எழுத போறோம். அது 2x ஸ்கொயர் -3x -5 இது மூணு தான் ஆட் பண்ணி நம்ம எழுத போறோம். சரிங்களா? இது மூணு நான் போட்டுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இது மூணு இல்லையா? 2 + 3 + 5 + 5 -5 0வா? அடுத்தது இது -5 வருமா? அடுத்தது இது பாத்தீங்கன்னா -8ஆ? -8ல 2 போயிடுச்சுன்னா -6. அடுத்து இது -11 + 8. ஸோ -11ல +8 போயிடுச்சுன்னா -3ஆ? நெக்ஸ்ட்
இப்போ இதுவா 9 plus 5 14. ஸோ 18 14 போயிடுச்சுன்னா 4. அடுத்தது இங்க 32 இருக்கு, இங்க 12 plus 5 இருக்கு. 12 plus 5 என்னது 17. ஸோ 32ல 17 போயிடுச்சுன்னா 15. இது பண்ணலாம், பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? The points are -4, 39, -3, 22, -2, 9, -1, 0, 0, 5, 1, -6, 2, -3, 3, 4 and 4, 15. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம், கிராஃப்ல பிளாட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கு, -4, 39. ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே ஒரு யூனிட் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸ் 2 யூனிட்ஸா எடுத்திருக்கேன். எக்ஸ்ல -4, ஒய்ல 39. எக்ஸ்ல -4 இங்க இருக்கு, ஒய்ல +39 தானே, ஸோ இங்க வருமா? இந்த இடத்துல வரும் இல்லையா? -4, 39. அடுத்தது -3, 22. எக்ஸ்ல -3, ஒய்ல 22. எக்ஸ்ல -2, ஒய்ல 9. எக்ஸ்ல -1. ஓகே, ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஒய்ல 0 போது அப்படியே விட்டுருவோமா? எக்ஸ்ல -1 எங்க இருக்கும், அங்க பாயிண்ட் வச்சுட்டு என்ன பாயிண்ட் இருந்து கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாமா? ஸோ இது எக்ஸ், இது ஒய்யா. இப்போ ஒய்ல -5 எங்க இருக்கும், அங்கதான் என்ன பண்ணணும், நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஒய்ல -5 இங்க இருக்கா, இந்த இடத்துல வருமா? அப்ப என்ன பண்ணணும், இங்க வைக்கணும். அடுத்தது எக்ஸ்ல 1, ஒய்ல -6. எக்ஸ்ல 1 இங்க இருக்கு, ஒய்ல -6 இங்க இருக்கா. 1, -6. நெக்ஸ்ட் எக்ஸ்ல 2, ஒய்ல -3. எக்ஸ்ல 2 இங்க இருக்கு, ஒய்ல -3னா இங்க வருமா? அடுத்தது 3, 4. எக்ஸ்ல 3, ஒய்ல 4. அடுத்து 4, 15. எக்ஸ்ல 4, ஒய்ல 15. இப்ப பேரபோலா டிரா பண்ணிடலாமா? சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையுமே நம்மள சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா? டு சால்வ் y equal to 2x square minus 3x minus 5. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வேணும். ஈக்குவலுக்கு என்ன சைடு 0 இருக்கா, ஸோ 0 equal to 2x square minus 4x minus 6. x ஸ்கொயர் நேரம் x ஸ்கொயரு, xக்கு நேரம் x, கான்ஸ்டன்ட்டுக்கு நேரம் கான்ஸ்டன்ட். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணுமா? ஸோ என்ன பண்ணணும், சைன்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா? y minus 0,
y plus 2x square minus 2x square என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா 4x plus 4x இருக்கு minus 3x இருக்கு. அப்ப வெறும் 1x வருமா? நெக்ஸ்ட் 6ல 5 போயிடுச்சுன்னா 1 சோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிராஃப் டிரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? xy கோஆர்டினேட்ஸ் வேணும். சரிங்களா? x இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல போடுற மாதிரி -4 -3 -2 அப்படியும் போடலாம். சரிங்களா? நான் வந்து 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். -2 ஒன்று எடுத்துக்கிறேன், 0 எடுத்துக்கிறேன், 2 எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது 1 இருக்கா? ஸோ +1 அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிடலாமா? நெக்ஸ்ட் y equal to x plus 1 ஸோ இது ரெண்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா? -2 plus 1 -1 0 plus 1 1 2 plus 1 3 ஸோ என்ன பண்ணலாம்? பாயிண்ட்ஸ் இது மாதிரி நீங்க எடுக்கலாம். இல்ல -4ல இருந்து +4 வரைக்கும் திரும்ப என்ன பண்ணலாம்? எடுத்து போடலாம். சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ்ல இது இல்லாமா? The points are -2, -1 0, 1 2, 3. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணணும் கிராஃப்ல. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? -2 -1 xல -2 இங்க இருக்கு, yல -1 இங்க இருக்கா? சோ அப்போ இந்த பாயிண்டா -2, -1 நெக்ஸ்ட் xல 0 yல 1 x, y xல 0 yல 1 சோ அப்போ yல பாயிண்ட் வைக்கணும் நம்ம. yல 1 எங்க இருக்கு? இங்க இருக்கா? சோ அப்ப என்ன பண்ணணும்? இங்க பாயிண்ட் வைக்கணும். ஜீரோ, 1 நெக்ஸ்ட் xல 2 yல 3 xல 2 இங்க இருக்கு, yல 3ங்கும் போது இங்க. சோ இப்போ லைன் டிரா பண்ணிடலாமா? சோ நான் என்ன பண்ணிட்டேன்? -2 0 2 இவ்வளவுதான் போட்டிருக்கேன் இல்லையா? சோ இதே மாதிரி நீங்க போட்டீங்க -4ல இருந்து +4 வரைக்கும் போட்டீங்கன்னா இன்னும் என்ன ஆகும்? பாயிண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? சோ இப்போ பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஏன்னா பாராபோலாவை இந்த லைன் என்ன பண்ணும்? டச் பண்ணும். சோ அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதும் போது எந்தெந்த இடம் டச் ஆயிருக்கு? அந்த பாராபோலாவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் -1, 0 ஒன்னு, அடுத்தது 3, 4. ஓகேவா? இது x, இது y, இது x, இது y. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம எழுத போறோம். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதிதானே சொல்யூஷன் செட் எழுதுவோம். The point of intersection, points of intersection are -1, 0 and 3, 4 இல்லையா? இது x, இது y, இது x, இது y. So சொல்யூஷன் செட் என்ன? x கோஆர்டினேட் மட்டும் தானே எழுதுவோம். -1 3 சோ இது கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்? நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா சம்ஸ்லயுமே சொல்லி கொடுத்துருக்கேனா? சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க போட்டது சொல்யூஷன் செட் கரெக்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இங்க போடுற பாயிண்ட்ஸ் வந்து -2 0 2 எடுத்தா நமக்கு இதோட ஸ்டாப் ஆகுதா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதே மாதிரியே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா வருமா? அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் பாராபோலா டச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் எல்லாமே -4ல இருந்து +4 வரைக்கும் போட்டிருப்பேன். சோ நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே?